வணக்கம். சமீபத்திய ஸ்டாலினோட பீகார் விசிட்டை பத்தி நிறைய விவாதங்கள் நடைபெறுது அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப நம்ம இந்த காணொலியில இந்த விசிட்டை கோடியினுடைய மீடியா என்று சொல்லப்படுகிற மோடி மீடியா ஆங்கில ஊடகங்கள்லாம் அவரை பற்றி எப்படி ஒரு பொய் பரப்புதல் பண்ணாங்க அப்படிங்கறதான் இதுல பார்க்க போறோம். அதிலும் குறிப்பாக அவங்க பண்ணது எல்லாமே ஸ்டாலின் மற்றும் திமுக அரசாங்கம் அமைச்சர்கள்லாம் பீகாரிகளுக்கு எதிராக இருப்பது போலவும் சனாதன தர்மத்திற்கு எதிராக செயல்படுவது போலவும் உள்ள அந்த ஃபேக் நரேட்டிவ்ஸை அந்த 2 நாளும் தொடர்ந்து கிரியேட் பண்ணி அதை பத்தி விவாதங்கள் நடத்தினாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப இதுல நம்ம ஒரு விஷயம் மிக தெளிவா தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்டாலினோட அந்த பீகார் விசிட்டு அவர் போய் ராகுல் காந்தியோட சேர்ந்து கலந்துகிட்டது, தேஜஸ்வி யாதவ் அதோட கலந்துகிட்டது, அந்த எஸ்ஐஆர் என்று சொல்லப்படுகிற தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த கணக்கெடுப்பை விமர்சித்தது, அதெல்லாம் பாஜக உறுப்பினர்களுக்கு வைத்தறிச்சல இல்ல பொறாமைய இல்ல அவங்களுக்கு ஒரு கடுப்பை உருவாக்கி இருக்குங்கிறதுல நமக்கு எந்த சந்தேகம் இல்லை. அது நம்ம எதிர்பார்த்ததுதான். அந்த மாதிரிதான் நடந்தது. அவங்க எல்லாமே அவங்க ரியாக்ட் பண்ணது. அந்த மந்திரிகள், மோடியோட கேபினெட்ல இருக்கிறவங்க, நிறைய அமைச்சர்கள், பிஜேபி வடநாட்டு தலைவர்கள் நிறைய பேர் ஸ்டாலினோட விசிட்டை படு பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அதுல நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அது ஒரு அரசியல் நிகழ்வுக்கு இன்னொரு அரசியல் எதிர் நிகழ்வு நடக்குது அப்படிங்கிறதோட அதை நம்ம முடியலாம். ஆனா இதுல நமக்கு ரொம்ப நம்மள அதிசயமாக்குனது எல்லாத்தையும் ஆச்சரியத்தை உட்படுத்துது என்னன்னா, இந்த மோடி மீடியாக்கள் இருக்காங்க இல்லைங்களா, அதை நம்ம கோடி மீடியான்னு சொல்லலாம். அதாவது மோடியினுடைய அந்த தொடையிலிருந்து செயல்படுகிற இந்த மீடியாக்கள் என்று சொல்லப்படுகிற ஆங்கில ஊடகங்கள், அதாவது எதை வேணாலும் நீங்க எடுங்க, இந்தியா டுடே, டைம்ஸ் நவ், ரிபப்ளிக், இன்னும் எத்தனையோ சேனல்ஸ் இருக்குது. இந்த சேனல்ஸ் எல்லாமே செல்லமாக கோடி மீடியாக்கள் என்று அழைக்கப்படுகிற மோடி மீடியாக்கள், இது எல்லாமே முதல்வர் ஸ்டாலின் பற்றிய விவாதத்தை ஒரு பிரைம் டைம் விவாதமா நடத்தினாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அந்த பிரைம் டைம் விவாதத்துல கூட திமுக ஒரு ஆளை மட்டும் யாராவது சேலம் தரணி தரணும் அந்த மாதிரி யாராவது ஒருத்தரை மட்டும் ஒப்பீனியனுக்காக கூப்பிட்டுட்டு, மற்றபடி ஒரு 3 ஆட்கள் 4 ஆட்கள் ஃபுல்லாவே நார்த் இந்தியன்ஸ், பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் என்று வெளியே சொல்லாத ஆனால் உண்மையிலே பிஜேபிக்கு சப்போர்ட் செய்கிற ஊடகவியலாளர்கள்லாம் நார்த் இந்தியாவில் அவங்கள வச்சு மிகப்பெரிய ஒரு விவாதத்தை எல்லா சேனல்களும் பிரைம் டைம்ல நடத்தினாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு ஆச்சரியம். அதுல அவங்க சொன்ன ஒரு 2 விஷயம், முக்கியமான விஷயம். முதல் விஷயம் ஸ்டாலினும் சரி, உதயநிதி ஸ்டாலினும் சரி, திமுக அமைச்சர்களும் சரி, இல்ல திமுக கட்சியை சேர்ந்த எம்பிக்களும் சரி, இவங்க எல்லாமே குஜராத்திகளை பீகாரிகளை மிக கேவலப்படுத்தி பேசுகிறார்கள். அதாவது கடந்த காலங்கள்ல பீகாரிகள்னா டாய்லெட் கழுவுறவங்க, அங்கிருந்து எங்க தமிழ்நாட்டுக்கு சாதாரண வேலைகளை செய்யறவங்க, சுத்தம் இல்லாதவங்க, அவங்க எல்லாம் ஒரு சரியான படிப்பறிவு இல்லாதவங்க, அந்த மாதிரி பீகாரிகள் எங்க தமிழ்நாட்டை சார்ந்துதான் இருக்கிறாங்க, அவங்க குழப்பம் எங்களால் தான் ஓடுதுங்கிற மாதிரி பொருள்பட நிறைய பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வித கட்டாயமைப்பு தொடர்ந்து நடந்ததுங்கிறத பார்க்கலாம். அந்த விவாதங்கள்ல 2வது விவாதம் சனாதன தர்மத்துக்கு எதிராக உதயநிதி பல கருத்துக்களை சொன்னாரு. அதே மாதிரி அதையும் வழிமொழிகிற மாதிரி தான் ஸ்டாலின் நடந்துக்கிறாரு. மற்ற அமைச்சர்கள் இது தயாநிதி மாறன் உட்பட டிஎம்கே எம்பிஸ், உதயநிதி ஸ்டாலின், இன்னும் நிறைய பேர் இந்த சனாதன தர்மத்துக்கு எதிராக அதை ஒழிக்கணுங்கிற மாதிரி தான் பொருள்படலாம் பேசினாங்க. அது உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? உங்க இந்து மதத்தை, உங்க சனாதன தர்மத்தை தொடர்ந்து எதிர்த்து பேசுறாங்க, கேள்விக்குள்ளாக்குறாங்க, கேவலப்படுத்துறாங்க, அதை ஒழிக்கணுங்கிறாங்க, அழிக்கணுங்கிறாங்க. அதுல எல்லாமே உங்களுக்கு கோபமே வராதா? நீங்கெல்லாம் என்ன பிகாரிகள்? நீங்க உங்களை இவ்வளவு கேவலப்படுத்தி பேசுறாங்க. அந்த முதல்வர் இங்க வந்திருக்காரு, நீங்க அவருக்கு வரவேற்பு கொடுக்குறீங்க, அவரை நீங்க அவருக்கு கண்டனம் தெரிவிக்கிறது இல்லையா? எப்படி அவரை நீங்க இங்க உள்ள விடலாம்? எப்படி நீங்க இந்த அரசியல்ல அவரை பேசுறதுக்கு அனுமதிக்கலாம்? அதுவும் அவரு தனியா பேசினாலும் பரவாயில்ல, ஒத்துக்கலாம். ஆனா ராகுல் காந்தியோடையும் தேஜஸ்வி யாதவோட சேர்ந்து அவர் நடத்துற இந்த அரசியலை பீகாரிகள் எப்படி ஒத்துக்க முடியும்? இது உங்களுக்கு உண்மையிலே அவமானமா இல்லையா? இது தப்பு இல்லையா? அப்படிங்கிற மாதிரி இந்த பீகாரிகளை தூண்டி விடுகிற விதமாக ஊடகங்கள் நரேட்டிவ்ஸை தொடர்ந்து முன்னெடுத்தன அப்படிங்கிறத பாக்குறோம். அதுல நிறைய பேர் பேசினவங்க எல்லாருமே தொடர்ந்து பேசுனது என்னன்னா, இந்த எஸ்ஐஆர் பத்தி அவரு அதை விமர்சனம் பண்றதுக்கு அந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ்ல ராகுல் காந்தியினுடைய கரங்களை சப்போர்ட் பண்றதுக்கு தான் வந்திருக்காரு. அதே மாதிரி 65 லட்சம் வாக்காளர்கள் அவங்க பெயர்கள் நீக்கப்பட்டதுக்கு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அந்த விஷயத்துக்கு தான் ஸ்டாலின் வந்தாரு வழிய, மற்றபடி இதுல வேற ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறத அந்த பாணியில அந்த நரேட்டிவ்ஸ் அவங்க செட் பண்ணல. அந்த கோடி மீடியாக்கள் எல்லாமே அதை விட்டுட்டாங்க கம்ப்ளீட்டா. அவர் எதுக்கு வந்தாரு, எதுக்கு பேசினாரு, அதனுடைய வந்ததனுடைய நோக்கம் என்ன, ஏன் அந்த இந்த பயணத்தை அவர் மேற்கொள்றாரு அப்படிங்கறது எல்லாமே விட்டுட்டாங்க இவங்க. அதை அவங்களுக்கு பெரிய பொருள் இல்லை. ஆக்சுவலி அதுதான் விவாதிக்கப்பட்டிருக்கணும். இந்த மாதிரி ஒரு தென்னிந்தியாவில ஒரு முதலமைச்சர், பாப்புலர் முதலமைச்சர் இங்க பேசுறாரு. அப்ப தேர்தல் ஆணையம் இதை சரிப்படுத்தணும், தேர்தல் ஆணையம் இது அவர் வருகையில இருந்து ஒரு பாடத்தை எடுத்துக்கணும், இல்ல அவர் சொல்றதை கேட்கணும்னு அந்த ஒரு மாதிரியான நெரட்டிவ்ஸை செட் பண்ணாம
தொடர்ந்து பாத்தீங்கன்னா இவங்க பேசினது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து மு.க. ஸ்டாலின் வந்து பீகாரிகளுக்கு எதிரி, திமுக மொத்த அமைச்சர்களும் திமுக மொத்த எம்பிகளும் நாடாளுமன்றத்தில் உள்ள எம்பிகள் எல்லாமே வந்து பீகாரிகளை வசப்பாடியவங்க தான், அவங்கள வந்து ஒரு சம மனிதர்களா கூட மதிச்சது கிடையாது அவங்க, அந்த மாதிரி ஒரு மோசமான பண்பு உள்ளவங்க தான் இந்த திமுக கட்சியினர். அது அதனால அந்த மாதிரியான ஒரு கட்சி தலைவர்களுடைய முக்கிய தலைவரான மு.க. ஸ்டாலின் வந்து இங்க நீங்க உங்களை வரவேற்கிறது இல்ல, நீங்க அவரை வரவேற்றது, அதாவது அவர் இங்க வந்தது, அவர் பேசுனது, அதுக்கு நீங்க கொடுத்த ஆதரவு, அந்த மீட்டிங்ல வந்து நீங்க அவருக்கு கூட எக்ஸ்டெண்ட் பண்ண அந்த சப்போர்ட் எல்லாத்தையுமே பார்க்கும்போது உங்களுக்கு உண்மையிலேயே வந்து நீங்க கொஞ்சம் கூட பீகாரிகள் அப்படிங்கிற ஒரு தன்மானமே உங்களுக்கு இல்லாம போச்சு. அடுத்தவங்க உங்களை அவ்வளவு கேவலப்படுத்துவாங்க, ஆனா அவங்கள நீங்க வந்து இங்க வரவேற்பீங்களா? இதுதான் உங்க அரசியலா? உங்களுக்கு இதை பத்தி எல்லாம் வந்து நீங்க பேச மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி எப்பப்பயே பேசுனது. அதாவது உதயநிதி ஸ்டாலின் முன்னாடி பேசினார் இல்லைங்களா, சனாதன தர்மத்தை வந்து டைனமைட் போட்டு அழிக்கணும்ட்டு, அந்த ஒரு பேச்சு எடுத்து அந்த பைட் எல்லாம் எடுத்து போடுறாங்க. அப்புறம் வந்து கலாநிதி தயாநிதி மாறன் பேசினது, இவர் வில்சன் பேசினது, எம்பி வில்சன் பேசினது, கனிமொழி பேசினது, இதெல்லாமே வந்து எங்கெங்கே எந்தெந்த கான்டெக்ட்லயே பேசி, அதாவது அது வேற ஒரு கான்டெக்ட்ல வந்து அந்த பீகாரிகளுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தாங்களா பிஜேபி, தமிழ்நாடு பிஜேபி, அந்த டைம்ல பேசப்பட்ட அந்த பைட்ஸ் எல்லாம் கூட எடுத்து இவங்க போட்டு அது ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டிங் பண்ணி அந்த அவருடைய விசிட் வந்து எதுக்காக வந்தாரோ அந்த நோக்கத்தை வந்து நல்லிஃபை பண்றதுக்கு, அந்த நோக்கத்தை முறியடிக்கிறதுக்கு, இல்ல அந்த நோக்கத்துல இருந்து மக்களுடைய வட இந்திய மக்களுடைய கவனத்தை திசை திருப்புற மாதிரி இந்த மாதிரியான ஒரு ஆன்டி ஸ்டாலின், ஆன்டி டிஎம்கே அண்ட் ஆன்டி திராவிடியன் ஐடியாலஜி உள்ள நரேட்டிவ்ஸை தொடர்ந்து அந்த 2 நாளும் செட் பண்ணாங்கிறத பாக்குறோம். நேஷனல் நியூஸ்லயே வந்து ஸ்டாலின் பேர் தான் வந்து அதிகமாக பேசப்பட்ட பேராக அந்த 2 நாள்ல இருந்தது. இவரை கூட ராகுல் காந்தி கூட விட்டாங்க, தேஜஸ்வி யாதவ் கூட விட்டுட்டாங்க. ஆனா இவர் வந்து அங்க வந்து வந்தது, இவர் பேசின அந்த ஒரு 20 நிமிஷம் பேச்சு பேசினார் இல்லைங்களா, அதுல வந்து அவர் நான் 2000 மைல் கடந்து உங்களை நான் பார்க்க வந்திருக்கேன், எதுக்காக பார்க்க வந்திருக்கேன்றது. அதே மாதிரி ராகுல் காந்தி வந்து இவங்களுக்கெல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கெல்லாம் பயப்படுவாரா, பிஜேபிக்கு எல்லாம் பயப்படுற ஆள் அது மாதிரி ஆளா அவர் ஒன்றும் பயப்படுறவர் கிடையாதுங்கிற மாதிரி நக்கலா வந்து பேசினார் இல்லைங்களா. இது எல்லாத்தையுமே வந்து இதை வந்து மடைமாற்றம் பண்ணும் விதமாக தான் வந்து அவங்களுடைய மொத்த நெரேட்டிவ்ஸும் இருந்தது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இதுல இருந்து ஒரு மைனூட்டான ஒரு விஷயத்த நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா, வரப்போற பீகார் தேர்தலுக்கு வந்து அதுல வந்து பாஜக காரங்களை விட இந்த மோடி மீடியா என்று சொல்லப்படுகிற மோடி மீடியா ஆட்கள் வந்து ரொம்ப பதறி போயிருக்காங்கிறது தான் நமக்கு இதுல இருந்து தெரியுது. ஏன்னா பிஜேபி பதறான்னா அவன் அரசியல்வாதி பதறுவான். நீங்க மீடியா நடத்திக்கிட்டு, நீங்க மீடியா பர்சன் சொல்லிக்கிட்டு நீங்க வந்து எதுக்கு மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு தனிப்பட்ட ஆளுக்கு நீங்க எதுக்கு பதறணும், இல்ல அவருடைய வருகையை நீங்க வந்து எதுக்கு அதை ரொம்ப ஊதி பெருக்கணும், இல்ல அதை மடைமாற்றம் பண்றதுக்கு நீங்க எதுக்கு இன்னொரு நரேட்டிவ் செட் பண்ணணும். சோ உண்மையிலேயே வந்து என்ன ஸ்டாலின் வந்து பீகாரிகளுக்கு எதிரியா, இல்ல திமுக பீகாரிகளுக்கு எதிரியா நடக்குதா, இல்ல பீகார் மக்கள்லாம் வந்து அங்கேருந்து இங்க தமிழ்நாட்டுல வந்து பஞ்சம் படிக்க வந்திருக்கிறாங்க, அவங்க வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு ஏதாவது தொல்லை கொடுக்குதா, எந்த இதுவும் இல்லை அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சும் கூட வேணும்னே வந்து இந்த அரசியலை முன்வைத்து, ஓட்டு அரசியலை முன்வைத்து இந்த கோடி மீடியாக்கள் என்று சொல்லப்படுகிற மோடியினுடைய ஏவல் நாய்களாக இருக்கக்கூடிய வட இந்திய ஆங்கில ஊடகங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு ஆன்டி மு.க. ஸ்டாலின், ஆன்டி டிஎம்கே, ஆன்டி திராவிடியன் ஐடியாலஜி உள்ள ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி மக்களுடைய கவனத்தை, வட இந்திய மக்களுடைய கவனத்தை திசை திருப்பினாங்கிறத பாக்குறோம். தமிழ்நாட்டு அளவில் ஊடகங்கள் அந்த மாதிரி எல்லாம் பண்ணல எதுவும். இங்கே சில கோடி மீடியாக்கள் இருக்கு, ஆனா இவங்க ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ஆனா ஒன்றும் நடக்கல. ஏன்னா அங்க சப்போர்ட் வந்து ஸ்டாலினுக்கு பயங்கர பாப்புலர் சப்போர்ட்டா இருந்ததால அதை மீறி இவங்களால செயல்படல அப்படிங்கிறத பாக்குறோம். ஆக இந்த கோடி மீடியாக்கள் என்று சொல்லப்படுகிற மோடியினுடைய இந்த ஏவல் நாய்களான ஆங்கில ஊடகங்களுடைய பதட்டத்தை, புலம்பலை, பொறாமையை நம்மளால வந்து மிக எளிதாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்த அமர்வுல வேற ஒரு விடயத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.